இந்த கோல்டும் ஃபீவர் வந்து நம்ம பயணத்துல ஒரு பெரிய தடையை உருவாக்கிடுச்சு. அதனால நேத்தெல்லாம் வீடியோவே எடுக்கல. அடகாக்கிற கோழி மாதிரி சும்மா ஒரே இடத்துல தான் உட்காந்துருந்தேன். அதனால இந்த பதிவை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, உடல்நிலை சரியில்லாம போனதுல இருந்து வெளியே வரதுல இது 2வது நாள். காலேஜ் பக்கம் தலை வச்சு படுத்து 2 நாள் ஆகுது. நேத்தும் போல இன்னைக்கும் போல. நாளைக்கு போனோன்னு இங்க 2 நாளா நான் ஏன் வரலன்னு அவங்க கேட்கற கொஸ்டின்லாம் குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டினோட ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலையிலே பல்ல விளக்கிட்டு பெட் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். மாதாஜி நம்மள தான் அந்த மிஷின்ல தண்ணி ஃபுல் ஆயிட்ட அப்புறம் ஆஃப் பண்ண சொன்னாங்க. அவங்க ரூம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கூப்பிட்டு டை மை டியர் சன், மிஷின்ல 11 நம்பர் வரும், வந்துட்டு அப்புறம் டேப்பை க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த இந்தியன் ஜெர்சியை நமக்கு ஒரு பேஜ்ல இருந்து அன்பளிப்பா கொடுத்துருந்தாங்க. சில ஆல்ட்ரேஷன் வேலைகள்லாம் அதில் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்குள்ள பண்ணி முடிச்சிடணும். அப்புறம் மதியத்துக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. ஆனா அதுக்கும் முன்னாடி போயிட்டு முதல்ல அந்த ஜெர்சி ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தாகணும். கை மட்டும் தான் கொஞ்சம் லோட அதை அண்ணன்ட்ட கொடுத்து பிடிச்சிட்டேன். ஆனா பிளான்ல ஒரு சின்ன மாற்றம். டவுசர் கூட போட்டப்ப டிஷர்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா அது பேண்ட் கூட போடும்போது ஏதோ ஓவர் சைஸ் டிஷர்ட் மாதிரி இருக்கு. அதனால போட்டு அந்த டிஷர்ட் அப்படியே போட்டுக்கிட்டு போக வேண்டிய முக்கியமான இடத்துக்கு கிளம்பிட்டேன். நான் மட்டும் தனியாலாம் போல, கூட நம்ம அவெஞ்சர்ஸ் கேங்கே கூட்டு தான் போனேன். அந்த பிளேஸ் வேற எதுவும் இல்ல, எங்க ஊர்ல நடக்கிற தர்கா திருநாள். இந்த ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா வருஷம் நடக்கும். நமக்கு இந்த இடத்துல கண்டென்ட் கொடுத்தது இந்த ஒரு ஆள் தான். தலைவாங்க பண்ண சேஷ்டெல்லாம் சரியான அல்ட்டி. இவன் 5 ரூபா 10 ரூபா பொருட்கள்லாம் பாய் பாய் சொல்லிடுறான். ஆனா பொருட்கள் 1000 500 ரூபா பாத்துறானா, அப்பா வாங்கி கொடுப்பா அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா நிக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே நாங்க அந்த இடத்த கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு சரி போலான்னு பார்த்தா தலைவன் அதுக்குள்ள விளாக் போட ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா நாங்க தர்கா திருநாக்கு வந்திருந்தோம். இங்க சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா ஒரே கூட்டமா இருக்கு. அப்புறம் தலைவர் ஒரு 10 பொருளுக்கு மேல ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியா அந்த கண்ணாடியா சூஸ் பண்ணாப்ல. அந்த கண்ணாடியை மாட்டினப்பல இருந்து தலைவர் குஷி தாங்கவே இல்லை. சரி ஒரு வாட்டி குர்ரா போட்டு பாட்டு தரேன்னு கேட்டதுக்கு தரவே மாட்டேன் நடம் பிடிக்கிறான். நம்மளுக்கு கண்ணாடி எப்படி மாசா இருக்கா. அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நானும் நாளையில இருந்து ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றேன். அப்புறம் என்ன இன்னைக்கு தான் மீது நாளைக்கு பார்க்கலாம். தொடர்பில் இருக்கவும்.